சுமதி மேடம் இப்போ என்னன்னா திமுக ஆட்சி நாங்க எல்லாம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு ஒரு லிஸ்ட் போட்டார்ல ஆனா நீங்க செய்யாததுன்னு மக்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்கல்ல அந்த ரெண்டு லிஸ்டையும் மக்கள் வெரிஃபை பண்ணி பாப்பாங்களா இந்த எலெக்ஷன்ல என்ன எப்படி அத கம்பேர் பண்ணி பாப்பாங்க அதுக்கு முன்னாடி இப்ப ஒரு விஷயம் சொன்னாரு இவங்க வாயை திறந்தா என்ன சொல்றாங்களா கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் கும்பாபிஷேகத்துக்கு அரசு சார்பில் எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க அதுக்கு வெளியே கொடுக்க முடியுமா மக்களே அவன் வரி வசூல் பண்ணி அவங்கவுங்க கும்பாபிஷேகம் பண்ணா அதுல இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க முதல்வர் எங்க இருந்து இந்த ஃபண்ட் ஒதுக்கி இருக்கீங்களா சொல்லுங்க எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கீங்க ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னா என்ன பண்ணா எங்க கோவில்ல உண்டியல் காசு ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணா 2 கோடிக்கு குறையாம ஆகும் கிட்டத்தட்ட நீங்க ஆயிரக்கணக்கான கோயில்களை சொல்றீங்க 1000 கோடி 2000 கோடி ஒதுக்கி இருக்கீங்களா ஃபண்ட் எங்க காசு எடுத்து நாங்க வந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணா அதுக்கு நீங்க பிஜேபி காசா பிஜேபி காசா பக்தர்களோட காசு இதா பக்தர்களோட காசு உங்க மாதிரி இல்ல உங்க மாதிரி மக்கள் காசு திமுக காசு சொல்றது பாஜக அடுத்து உங்க பக்தர்களோட இருந்தது உங்களுக்கு ஆளே இல்ல மக்கள் அவங்க நேரம் சுவாதி கொலை வழக்குல திமுக ல இருந்தவங்க அப்படியே கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி குதிச்சாரு முதல்வர் அப்ப இருந்தவங்க யாரும் கேட்கல ஏ திமுக ல இருக்க மகளிர் எல்லாம் பத்திரமா வந்தாங்களாடா போனாங்களாடான்னு கேட்கல இதுக்கு தார்மீகமா பொறுப்பேத்துக்கணும்னு ஏத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் அனைத்து இதுல வந்து எல்லா எலக்ட்ரிக் ட்ரெயின் இடத்துல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது அதுக்கு அப்புறம் அங்க வந்து போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு இது போட்டாங்க போலீஸ் பேட்ரோல் அங்க எல்லா இடத்துலயும் வந்தது அதிமுக அரசு செஞ்சுச்சுல இந்த மாதிரி கேனத்தனமா கேள்வி கேட்டுல பத்திரமா வந்துட்டு இல்ல அப்படின்னு என்ன இது ஒரு கேள்வி எல்லா இடத்துலயும் இத கேக்குறீங்க பத்திரமா வந்துட்டீங்க அப்படின்னா டிபிஆர் ஒழுங்கா கொடுக்க முடியல ரிப்போர்ட் கொடுங்கங்க டிபிஆர் நீங்க தப்பா கொடுத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் நீங்க மெட்ரோ பணிகளுக்கு பணம் தர மறுக்கிற மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை நிதியமைச்சர் என்ன கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு யாராவது சொல்ல முடியுமா நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு எதுக்கு அனுப்பணும் பேசுறாங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ரொம்ப ஜமமா சொன்னாரு நாங்களே பாத்துக்குவோம் அப்படின்னாரு கடைசியில அவரே என்ன சொன்னாரு திருப்பி 2வது டேர்முக்கு 60,000 கோடி நிதியை வந்து ரிலீஸ் பண்ணது மத்திய அரசு புரியுதா மத்திய அரசு ரிலீஸ் பண்ணாம ஒண்ணுமே என்ன ஆதாரம் எல்லாமே கீழடிக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க எல்லா ரிப்போர்ட் இருக்கு எல்லாமே கொடுத்தீங்க தேசிய கல்வி ஒழுங்கா கொடுக்கல கொடுத்தீங்களா 3500 கோடி தேசிய கல்வி கொள்கை மத்திய அரசு நிதியை எல்லாமே சரி நான் இருக்கிற பாஜக தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்யற பாஜக இதை பத்தி பேசுறதுக்கு அதிமுக கூட யோகியதை இருக்கு பாஜக யோகியதை திமுக இருங்க பாஜக ஆளுங்கட்சி திமுக தான் ஆளுங்கட்சி மத்தியில கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி ஒரே வரி குடிக்கிறியா அண்ணாவினுடைய வரி சுடிக்கிறியா மத்திய அரசாங்கம் ஒரு கேள்வி சார் இன்னைக்கு மோடிக்கு அச்சுறுத்தலங்க எங்க அச்சுறுத்தல சொல்றத கேளுங்க அவர் பாரியில மூசக்கி இருக்காங்க மூசக்கி பாருங்க அத பேசுறாங்க ஆளுமை இல்ல இல்ல அப்ப பயம் பயந்தாங்க பேசுறத கேளுங்க முழுசா கேளுங்க ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்குதுன்னா நீங்க சொல்றத கேளுங்க சார் சைனாவுக்கு நீங்க பறிஞ்சு கட்டி அதை பற்றி பேசுறீங்களா இத பற்றி தமிழ்நாட்டு பிரச்சனை ஏன் பேசல தமிழ்நாட்டு பிரச்சனை எங்க புடிச்சிட்டான் இங்க புடிச்சிட்டான் அங்க புடிச்சிட்டான் 16,000 கிலோமீட்டர் பாகிஸ்தான் எடுக்கும் போது காங்கிரஸ் தான் ஆட்சி இருந்துச்சு கச்சத்தீவை தாரையா இருக்கும் போது காங்கிரஸ் தான் ஆட்சி வில்சன் சார் நீங்க எங்க இருந்தீங்க வில்சன் சார் நீங்க இங்கயே கிடையாது இங்க பாருங்க அப்பாஸ் நோ இல்ல பர்சனல் அட்டாக்ஸ் ப்ளீஸ் பர்சனல் கிடையாது ப்ளீஸ் நோ நோ
என்னன்னா தொடர்ந்து இதே மாதிரியே திமுக வந்து நாங்க அதை செஞ்சோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க, எங்க கிட்ட எதுவுமே இல்லையே, எதுவுமே வரலையே, எங்களுக்கு எதுவும் கிடைக்கலையேங்கிறாங்க. நாளைக்கு ஓட்டு கேட்க போகும் பொழுது இந்த கிளாஷ் எப்படி இருக்கும்? மக்கள் கேட்பாங்கல்ல. முதல்ல எடுத்தோன்னே நீங்க சொன்னது என்ன, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கையெழுத்து நீட் ரத்து, அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும். அப்ப வந்து சொல்றாரு துணை முதல்வர், இது எப்படின்னு எடப்பாடியார் கேக்குறாரு. எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு அந்த நீட் கையெழுத்துக்கான ரகசியம் தெரியும்னாரு. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு, ஆட்சியே முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதனா இருந்திருந்தா அந்த ரகசியத்தை வெளியிட்டு இருப்பாங்களா இல்லையா, இப்ப வரைக்கும் சரி பண்ணிருப்பாங்களா இல்லையா? இல்ல. அடுத்து சாமானிய மக்களுக்கான பிரச்சனை, நீங்க என்ன சொன்னீங்க, விவசாய கடனை ரத்து பண்ணுவேன் தள்ளுபடி பண்ணுவேன் நீங்க, அது ஒரு அல்வா. அடுத்தது கல்வி கடனை ரத்து பண்றேன் நீங்க, அதுக்கு பண்ணல, அது ஒரு அல்வா. அடுத்து என்ன பண்ணாரு, நகை கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம், எல்லாரும் அக்கா எல்லாரும் ஓடி போய் நகையெல்லாம் அடகு வைங்கன்னு சொல்லி எத்தனை அக்கா அங்க கிராமத்துல தாலி செயின் 5 செயினை கொண்டு வச்சுட்டு கைரோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க எல்லாம். ஏன்னா இன்னைய வரைக்கும் இங்க அந்த பண்ணல. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். செவிலியர்களை வந்து நாங்க வந்து பணி நிரந்தரம் பண்றோம், அதுக்கு ஒரு அல்வா. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு ஒரு அல்வா. இதுல பெரியது என்னன்னா, இந்த திமுக ஆட்சிக்கு வந்தது காரணமே பெரும்பாலும் வந்து இந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுறேன்னு சொல்லி ஒரு பெரிய அல்வா கிண்டி அவங்களே இப்ப ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. இவங்க என்ன ஒத்துக்கிட்டாங்களா ஒத்துக்கலையா, அவங்க பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லாம புது திட்டமும் இல்லாம நடுவுல ஒண்ணு பண்ணிருக்காங்க. அப்போ இப்படி முழுக்க குளறுபடி. அடுத்து மின்சார கட்டணத்தை மாசம் கொண்டு வந்துருவோம், உங்களுக்கு குறைஞ்சிரும், அது ஒரு அல்வா. இன்னைக்கு 300 ரூபாய் கட்டிட்டு இருந்தாங்க, 3000 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா பக்கமும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் தான் அப்படின்னு ஒரு அல்வா கிண்டி இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 40% பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்குன்னு பாஜக காரங்க சொல்ல, NCRB டேட்டா சொல்லுது. அடுத்தது பொம்பளை பிள்ளைங்களை விடுங்க, சுமதியாவது எங்களுக்கு நாங்க ஒரு எஸ்கார்டை வச்சுட்டு வருவேன். குழந்தைங்க இருக்குல்ல, தெருவுல குழந்தைங்க விளையாட முடியல, குழந்தைகள் மீதான போக்சோ வழக்குகள் 55% அதிகமா இருக்குன்னு NCRB டேட்டா சொல்லுது. ADMK ஆட்சி இருந்தப்போ 2021 இருந்ததுக்கு அப்புறமா இப்ப 2023 வரைக்கும் வந்திருக்கு. இப்ப இந்த 3 வருஷத்துல எடுத்தா அது தாண்டிட்டு போயிடும். குழந்தைகளை யாராவது இந்த டிவி பார்த்துட்டு இருக்கிற நேர்கள்ட்ட நான் கேள்வி வைக்கிறேன், திமுக காரங்க இன்னைக்கு வாயை திறந்தா போய் தான் பேசுவாங்க. நீங்க சொல்லுங்க, உங்க குழந்தைகளை தைரியமா தெருவுல விளையாட அனுப்ப முடியுதா? இவங்க ஆட்சி நடத்துறாங்க, நடத்திட்டு நடத்துறாங்க, இதெல்லாம் கேள்வியே இல்ல. பச்சை பிள்ளைகளை தெளிவுல தேவையா கிடையாதுங்க. திமுக காரங்க மணிப்பூர் விளையாட போக முடியல, வயசான பாட்டி 75 வயசு பாட்டிக்கு 80 வயசு பாட்டிக்கு மக்கள் வகிக்கிற பகுதி, அங்க நடக்கிற பிரச்சனையோ தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம், அதையும் இதையும் எதுக்கு கம்பேர் பண்றீங்க? மணிப்பூர்ல ஆட்சியை கலைச்சிட்டாங்க, பாஜகவோட ஆட்சி, எங்களோட மத்திய அரசு தான் கலைச்சது. அத எப்ப அதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அக்கிரமம் பண்ணிக்கிட்டு பேசினா நேரம் மணிப்பூர் கிளம்பி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்டு போவீங்களா? கேக்குறேன். என் வீட்டு பிள்ளை வெளியில போக முடியல, விளையாட போக முடியல, ஸ்கூல் பிள்ளைக்கு டெய்லி நியூஸ் போடுது, கஞ்சா அடிச்சிட்டு பின்னாடி வந்து ஒம்பளுக்குறான், சடைய புடிச்சு இழுக்கிறான்னு. யார்கிட்ட போய் ஓட்டு கேக்குறீங்க? ஆட்சியோட பிரச்சனைங்க. தயாரா இல்லைன்னா எப்படி நீங்க தப்ப திருத்துவீங்க? பெண்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு முதல்வர்ல இருந்து இந்த மாதிரி டிபேட்ல பேசுறவங்க வரைக்கும் அதை ஒத்துக்க கூட தயாரா இல்லைன்னா எப்படிங்க நீங்க தப்பு செய்யறவங்களுக்கு எப்படி பயம் வரும்? உங்களுடைய ஆதங்கத்தை ஒரு பெண்ணா உங்களுடைய ஆதங்கத்தை இன்னைக்கு நான் பதிவு பண்ண போற பிள்ளைங்கல இருந்து விளையாடவே வெளியில 5 வயசு பிள்ளை வெளியில அனுப்ப முடியாது. புரியுது. மத்திய பிரதேச பாருங்கறாங்க. புரிஞ்சுக்கிற எழுதி கருத்து வச்சிருங்க மேடம். இந்த திமுகவோட ஆட்சியில இந்த மக்கள் என்னன்னா இவங்க இப்படி அழகா அப்படி ஃபேண்டசியா பயங்கரமா எல்லாம் கொடுப்பாங்க, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அப்படின்றத இந்த 4.5 ஆண்டுகள்ல 4.25 ஆண்டுல மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இந்த அனைத்து மகளிருக்குமான இந்த உரிமை தொகை நாங்க பாருங்க, அதையே இவங்க எடுத்தோன்னு கொடுக்கல, 2.5 வருஷமா இழுத்து அடிச்சு எல்லாரும் கேள்வி கேட்டு அப்புறம் தான் கொடுத்தாங்க. அதையும் அனைத்து மகளிர்ன்றத தகுதி வாய்ந்த மகளிர்னாங்க. எல்லாத்துலயும் ஒரு இக்கு வச்சு இந்த சதுரங்க வேட்டையில சொல்லுவாங்க பாருங்க, ஒருத்தனை ஏமாத்துறோம்னா அவனோட ஆசையை தூண்டு அப்படின்ற மாதிரி தூண்டி கீழே ஸ்டார் போட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எல்லாம் போடுவாங்க, விதிமுறைகளுக்கு உட்பட்டதுன்னு. அதுக்குள்ள போனா 100 விதிமுறைகள் இருக்கும். அந்த போல அறிக்கை குடிக்கிறப்ப என்ன கொடுத்துருவாங்க, எல்லாம் செஞ்சிருவோன்றது.
ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் அவ்வளவுதான் மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் கடுமையான அதிருப்தியில மெயினான காரணம் வீட்டுல சராசரியா குடும்பம் நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. வீட்டு வாடகையில இருந்து தண்ணி பில்லுல இருந்து கரண்ட் பில்லுல இருந்து எல்லாத்தையும் ஏத்திட்டீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களால வெளியில போக முடியல, வர முடியல. எல்லாத்துக்கும் மேல டாஸ்மாக் 24 மணி நேரமும் சரக்கு ஓட்டுறீங்க. ஆண்கள் குடிச்சா அந்த குடும்பத்துல இருக்க பெண்களுக்கு தான் பிரச்சனை, குடும்பத்துக்கே பிரச்சனை. அப்ப பெண்களோட அதிருப்தியை சம்பாரிச்ச ஆட்சி என்னைக்குமே திருப்பி ஆட்சிக்கு வர வாய்ப்பே கிடையாது. இந்த திமுக ஆட்சியை முடிக்க போறது பெண்கள். இன்னொரு 100 நாட்களுக்குள்ள தெரிஞ்சிடும்